அன்னாபிஷேகத்தினால என்ன பலன்? நமக்கு எப்போதுமே ஒரு 3 விஷயங்கள் நமக்கு என்றைக்குமே வேணுங்க. உடுக்க உடை, உண்ண உணவு, படுக்க இடம். இது 3ம் கண்டிப்பாக ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை. அப்போது இந்த அன்னாபிஷேகம் செய்கிறதுனால அந்த உணவு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த அன்னம் அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம். நம்மளுடைய மனம் சார்ந்த நிகழ்வுகள், நம்ம மனசு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அந்த பசி இல்லாமல் இருக்கணும். பசிக்கிற நேரம் நம்ம எவ்வளோதான் யோசித்தாலும் நல்ல விதமாக செயல்படுமா புத்தின்னா இருக்காது. பசி அடங்கிருச்சுன்னா எல்லாமே யோசிக்க முடியும். நிம்மதியான உறக்கம் கூட பசி அடங்கினா தான் வரும். ஏன்னா உண்ட மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே அதில் தான் வரும். இந்த அன்னாபிஷேகம், சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வதனால நம்ம வாழ்க்கையில் அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது என்றைக்குமே நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் தெளிவில்லாத சூழ்நிலைகளுக்கும் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறத நீங்கள் ஈசன்ட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் வரத்தையும் உங்களுக்கு அந்த ஈசன் அருள்வார் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் மிஸ் பண்ணிடாதீங்க. அன்னாபிஷேகம் பண்ணுங்க. அன்னாபிஷேகத்துக்கு அரிசி, பச்சரிசி தானம் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும், இந்த அன்னலக்ஷ்மி ஒரு லக்ஷ்மி கூட இருந்துட்டாவே எல்லா செல்வமும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.